அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவன். இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றைய தினம் வீட்டு பார்க்கின் வாசலில் சரளமாக இருந்தது இலங்கை பணிப்பெண்ணு. கிட்டத்தட்ட 47 வயதான அவர் 12 வருடமாக அந்த வீட்டில் வேலை பார்த்துருக்குறாங்க. சுகவீனமுற்று வாகனத்தில் ஏறுறதுக்காக பார்க்கிங்கில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக பார்க்கிங்குள்ளே போகிற டைம்லேயே அந்த இடத்துலையே சரிந்து விழுந்துட்டாங்க. உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இலங்கை பெண் ஒருத்தர் தான், கேண்டி பகுதியைச் சேர்ந்த 47 வயதான பெண். மேலதிக தகவல் அப்டேட் தேவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயற்கையான மரணம் அப்படின்றதாங்க. டினார் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 9 சதம். இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 9 சதம். இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 50 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 7 சதமாக உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாய் 51 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 10 சதமாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 4 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 90 சதமாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 25 சதமாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 974 ரூபாய் வழங்கியிருந்தாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் 15 சதம் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் சில வேலை எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க கைகளால் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. அல் சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க. குவைட்ல அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல் சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லோலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, Wall Street Exchange, Zajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Safa Exchange, Sulaimani Al Mukazzam Exchange. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல் ஜாமில், யூஜே, அல் ஷஃபா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் ஜஹராவில் சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்ச் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலே இருக்குது ஜஹராவில். இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ரேட்டும் ஒரு அளவுக்கு நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 17 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 636 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 742 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை
30 தினார் 122 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 849 ஃபேல்ஸ். இந்த நாட்களில் தங்கம் விலை கம்மியான நிலையிலே தான் இருக்குது. வாங்க விரும்புகிறவங்க இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. கோவிட்-19 தாக்கம் தொடரும். WHO எச்சரிக்கை மீண்டும். இதோ குவைட்டில் ஃபேமிலி விசாவில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. 1 மாதம் காலக்கெடு. 2700 பேர் 1 மாதத்தில் நாடை விட்டு கடத்தப்பட்டுள்ளனர். ஷுவைக் பகுதிகளில் அதிரடியான சோதனை. ஆசிய நாட்டவர்கள், அதாவது இந்தியன் மற்றும் நேபாள் நாட்டை சார்ந்த 2 கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஃப்ராட் மற்றும் போதைப் பொருள் சம்பந்தமான வழக்குகளில். அதே போல் குவைத்தின் பல பகுதிகளிலையுமே தற்போது சூடு காலம் என்றதால பாம்புகளுடைய எச்சரிக்கை, அவதானம். ரொம்ப கவனமாக இருங்க பாம்புகளிடம் இருந்து. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளப். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்க. இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காம என்னுடைய வீடியோவை பாருங்க. வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்க சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை டச் பண்ணி பாருங்க. உங்களுடைய பல கேள்விக்கு பதில் அதில் இருக்கு. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒதைபி வானிலையினுடைய மாற்றம், அதே போல காற்றினுடைய சீற்றம் எல்லாமே சேர்ந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூசி காற்று எதிர்வரும் சில நாட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும். லேசான காற்று மற்றும் லேசான தூசி பரவல் இருக்கும். அதே மாதிரி வெப்பத்துடைய நிலை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ஒமானில் கடந்த காலங்களில் நடந்தது. அதே போல் the WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் தொடர்ந்துமே எச்சரிக்கிறாங்க. இந்தியாவின் பல மாகாணங்களையும் 1 தொடக்கம் 50, 200, 300 வரையிலான தீவிர கொரோனா பரவல் ஏற்பட்டுள்ளது. எல்லாம் வல்ல இறைவன் தான் பாதுகாக்கணும். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. லீவு காலங்களில் எந்த ஒரு குடைச்சலையும் கொடுக்காம ஏர்போர்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் வல்ல இறைவன் வழங்கட்டும் அப்படின்னு. அதே போல் ஃபேமிலி வீசா 1 மாதத்துக்குள்ள குடும்பத்தை அனுப்பலை, மொத்த பேருக்கும் சேர்த்து பிரச்சனை. நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், குவைத்தில் இப்போ ஃப்ராடுத்தனம் பண்ணி யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு இனி வரும் காலங்களில் குவைத்தில் இடம் கிடையாது. அது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஃபெயிலாக இருந்தாலும் சரிதான், குடும்ப வீசாவில் ஃபெயிலாக இருந்தாலும் சரிதான். ஆரம்ப காலத்தில் சட்டம் வந்ததுக்கு பின்னால் 800 தினார் சம்பளம் போட்டால்தான் குடும்பம் இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்றதால பலருமே 800 தினார் சம்பளத்தை மட்டும்தான் போட்டாங்களே தவிர அந்த சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கல. எடுக்கும்போது கொஞ்சம் காலம் அந்த 800 தினார் ப்ரோசஸிங்கை ரன் பண்ணிட்டு போனவங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. அக்கௌண்ட்டுக்கு இப்போ 200 தினார்லேருந்து 300 தினார் 150 தினார் தான் சம்பளமே விழுதான். ஆனால் 300 தினார் 400 தினார் சம்பளம் வாங்குறவங்க கூட சிலர் ஃபேமிலி எடுக்கலை. ஆனால் சிலர் அதையும் விட கம்மியான சம்பளம் எடுக்கக்கூடியவங்களும் ஃபேமிலி பொய்க்காக 200 தினார் 300 தினார் சம்பளம் எடுக்கிறவங்களும் அதுக்கு கம்மியாக எடுக்கிறவங்களும் 800 தினார் சம்பளம் போட்டு ஃபேமிலியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கும் போது ஆரம்ப காலத்தில் அக்கௌண்ட்டில் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து 800 தினார் விழுந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தா கம்மியாகிருச்சு அவங்களுடைய சம்பளம். மாதம் 800 தினார் சம்பளம் நீங்கள் ஒன்று எடுக்கணும், இல்லையா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் விழணும். இல்லையா 1 மாதத்துக்குள்ளே ஃபேமிலியை அனுப்பிடுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க. ஐயோ, குவைட்டி பாபாக்கள் 2 அதிரடியாக கைது. குவைத்துடைய ஜமியாக்கள்
முக்கிய பங்களிப்பில் இருந்தவங்க காய்கறி கொண்டு வரும் வியாபாரிகளிடம் லஞ்சம் கேட்ட குற்றத்துக்காக இவங்க 2 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் சபஹியா பகுதிகளில் நேற்றைய தினம் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. யாருக்கும் எந்த ஒரு தீ காயமும் இல்லை. உடனடியாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே போல் குவைத் அடுத்த ஸ்டெப்ஸ் கிட்டத்தட்ட 2700 பேர் ஜஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே மட்டுமே நாட்டை விட்டு நாடு கடத்திருக்காங்க. வெளியில் அக்காம அடித்தவங்க, அக்காம இல்லாதவங்க, இந்த மாதிரி பலர். அதே மாதிரி ஷுவைக் பகுதிகளில் அதிரடியான கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அனைத்து அதிகாரிகளும், போலீஸாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே தீயணைப்பு படையில் இருந்து தயவு செய்து கவனமாக இருக்கு. எகிப்தியர்கள் மற்றும் பங்களாதேஷ் நாட்டவர்கள் இன்னும் சிலர் தாதியர்களாகவும் மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் மற்றும் மருத்துவ வைத்தியசாலைகளில் மருந்து வழங்கும் இடங்களில் இருந்து பல ஊழல்கள் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்தனை பேரையும் கைது செய்ய உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதே போல் இந்தியன் நேஷனல் 10 கிலோ போதைப் பொருள், அதே போல் நேபாளி ஒருத்தர் சிம் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டு ஆன்லைன் ஸ்கேம் ஃப்ராடுகள் பண்ணுற மாதிரி ஒரு நபரும் பிடிபட்டிருக்கிறாரு. போதைப் பொருள் கிட்டத்தட்ட 10 கிலோகிராம் போதைப் பொருளோட பிடிபட்டிருக்கிறாரு இன்னொரு நபர். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் காலம் போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு மரண தண்டனை என்றதை மறந்துடாதீங்க. எப்படியாவது எங்களுக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி எகிப்தியர்கள் ஒரு பக்கம் கோரிக்கை. அதே மாதிரி சில குவைத்துகளும்
இப்போ இறங்கி செம்மியாக்கெல்லாம் போய் தண்ணி வாங்கிட்டு இருக்க முடியாது. ரவுண்ட் போட்டில் இவங்க இருந்தால் தான் தண்ணியாவது வாங்கி குடிக்கலாம். ப்ளீஸ் எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்னு குவைத்திகளும் கோரிக்கை வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த ரவுண்டு போட்டில் ஐஸ்கிரீம் கருத்துக்கள் இருக்கிறது சரியா பிள்ளையா? மறக்காமல் தெரிவிங்க. அடுத்ததா, குவைத்தில் வெப்பம் சூடு காலம் அதிகரித்தா நம்மளுக்கு மட்டும்தான் புழுக்கத்தில் இருக்கலாம் இருக்குமா? புழுங்கி இந்த பாம்பு, தேல் மற்ற உயிரினங்களும் வெளியே தான் வரும். அதனால் இந்த கூடார பகுதிகளில், ஜஹரா மற்றும் பாலைவன பகுதிகளில், உம்முல் ஹைமான், சபஹ் அல் அஹமட், அதே மாதிரி அல்முத்தலா பகுதிகள் எல்லாம் இருக்கிறவங்க தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த வீடியோக்களை பாருங்கள். இதோ எல்லாமே குவைத்தில், ஒரு வீடியோ என்னவோ சவுதியில், மற்றது எல்லாமே குவைத்தில் பிடிச்ச வீடியோக்கள். طماط شوف لا طماط صب هاي بيبسي اي شوف البيبسي وش يسوي بقى شوف البيبسي وش يسوي بقى شوف بالله شوف كسرها البيبسي شوف على طول يذبحها البيبسي حط القطه في جنبها، حط القطه البيبسي في جنبها دعايه هاتها جاك تعال شوف ذبحها قطه البيبسي شوف خلاص انتهى. حطيه في جنبه، حطيه في جنبه. خلينا نسوي دعايه البيبسي. شوف نشكرك يا البيبسي. خلاص زكاها البيبسي. ما تحصلها في اي مكان والمواد نظيفه جدا واسعارنا متناول الجميع واسعار نظيفه جدا. وانا اتحدى اي براند وبشهاده الناس اللي اخذوا مني مره واثنين وخشوا على جوجل وشوفوا التقييمات كام وشوفوا بسم الله ما شاء الله المنتج زي ما انت شايف اهو. ويشهد الله ان انا بقفل عشان ما عارف اطلع الايجار ولا عارف اطلع رواتب الناس. وشوف بسم الله ما شاء الله البيتزا عامله ازاي. شوف الله المستعان. شوف الشغل عامل ازاي وشوف هنا الجوده عامله ازاي وشوف العجينه عامله ازاي. والله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. شوفوا هذا فائدة الحامي الله سبحانه وتعالى ودعاء المنزل، لكن يعني لازم الواحد يتسبب بالأماكن يعني زي كذا. شوف هذا الساتر اللي تحطه، وهذه لفعة قدام يعني ما تقدر تصعد، علما ان ارتفاعه 30 سنتي. ارتفاع الساتر هنا مغطى بالبلاستيك هذا الشفاف هذا، يعني ما تقدر تصعد. حاولنا بكم طريقة انه تصعد ويعني وحشرناه ما تقدر تصعد، فهذه التجربة يعني. اللهم صل على محمد وصلى. شوف وصل الاسود. شوف عند الساعة. شوف اسود